காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு இனிமையான ஆசீர்வாத விளைவுகள். விவிலியத்தின் ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 60. இயேசுனுடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இன்றைய தியான பகுதி யோவான் 6வது அதிகாரம் வசனங்கள் 48 முதல் 69 வரையிலும் படிக்க கேளுங்கள். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவனுடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்லா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இனிமையான ஆசீர்வாத விளைவுகள். அருமையானவர்களே, ஆப்பிள் மரம், பலா மரம், வாழை மரம் போன்றவை நமக்கு நல்ல இனிப்பான பழங்களை தருகின்றது. ஆனால் அந்த மரத்திற்கு நாம் என்ன மாதிரியான உரத்தை போடுகின்றோம்? இனிப்பான உரத்தை அல்ல. அந்த உரம் கசப்பாகவோ புளிப்பாகவோ ஓர்ப்பாகவோ அல்லது எந்த சுவையும் இல்லாததாகவோ இருக்க முடியும். ஆனால் அந்த உரத்தை பெற்றுக்கொண்டு கனிமரங்கள் இனிப்பானதும் சுவையானதுமான நற்கனிகளை தருகின்றது. அதே போல நாம் கேட்கும் போதனைகளும் வேத உபதேசங்களும் ஆலோசனைகளும் எல்லா நேரமும் நாம் எதிர்பார்க்கின்ற இனிப்பு சுவையுடையதாக இருப்பதில்லை. அவை சில நேரம் சுவையற்றதாகவும் கசப்பானதாகவும் விரும்பி ஏற்கும் தன்மை அற்றதாகவும் இருக்க முடியும். அதனை அவசியம் என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாத ரீதியான சுவையான நன்மைகளை நாம் காண முடியும். இனிமையான ஆசீர்வாத விளைவுகளை நாம் காண முடியும். இன்று நாம் வாசிக்க கேட்ட யோவான் 6வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. பரிசுத்த சாக்கிரமந்தை குறித்து இங்கே அழகாக சுட்டி காட்டுகிறார். இந்த ராப்போஜனத்தை பற்றி, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கே மனுஷர்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே வாரம் அல்லது மாதத்தில் ஒரு முறை இந்த பரிசுத்த சாக்கிரமந்து ஹோலி கம்யூனியன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதிலே உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றும் எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த எண்ணத்தோடு நாம் கலந்து கொள்கிறோம். அதிலே புசியாமலும் அதிலே பானம் பண்ணாமலும் இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
இயேசு நம்மை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று அங்கே சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய மாம்சம் என்பது மெய்யான போஜனமாய் இருக்கிறது, அவருடைய ரத்தம் என்பது மெய்யான பானமாய் இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்லாமல், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம் பாருங்கள். திருவிருந்திலே கலந்து கொள்கிறவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் புசிக்க வேண்டும், அவருடைய வசனங்களை தியானம் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவர் தந்திருக்கக்கூடிய அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்று தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிரமாணங்கள் ஐஸ்கிரீம் போன்றவை அல்ல. அருமையானவர்களே, ஆயினும் அவற்றை உரிய விதமாக கடைபிடிக்கும் போது இனிப்பான பல ஆசீர்வாத விளைவுகள் ஏற்படும் என்பதை உபாகமம் 28ஆம் அத்தியாயத்தின் முதல் பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களாகிய அந்த உரத்தை கொண்டது தேவனுக்கேற்ற கனிமரங்களாக அவர்கள் மாற முடியவில்லை. எனவே இனிப்பான ஆசீர்வாதங்களை பெற இயலாமல் போனது. இன்று நாம் வாசிக்க கேட்ட யோவான் 6ஆம் அத்தியாயத்திலே இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் இது கடின உபதேசம் என்று கூறி திரும்பி சென்றதை பார்க்கிறோம். யோவான் 6:60 அவருடைய உபதேசங்கள் அவர்களுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கவில்லை. இன்றும் அநேகர் தாங்கள் கேட்கும் போதனைகள் ஐஸ்கிரீம் போல தங்களுக்கு சாதகமாக இனிமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். எனவே பலர் ஆலயங்களுக்கு கூடி வருவதில்லை. இவருடைய சத்தியம், இவர் பிரசங்கிக்கிறது எனக்கு சாதகமாக இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பல போதகர்களும் செயற்கையாக அதற்கு சுவையூட்டி அவர்கள் விரும்புகின்ற விதமாக, அந்த சபை விரும்புகின்ற விதமாக, அந்த கூட்டம் விரும்புகின்ற விதமாக பிரசங்கங்களை கொடுக்கின்றனர். ஆனால் அவை கேட்கும் நேரத்திற்கு மட்டும் இனிமையாக இருக்கும். அருமையானவர்களே, அவை சத்திய உரமாக இல்லாத காரணத்தால் கேட்கிறவர்கள் மரங்களைப் போல செழிப்பாக வளர்ந்து இனிமையான ஆசீர்வாத விளைவுகளை காண முடியவில்லை. சிந்தனைக்கு, கேட்கின்ற சத்தியம் சில வேளை கசப்பாய் இருக்கும், ஆயினும் அதனுடைய விளைவோ எப்பொழுதும் இனிப்பாய் இருக்கும். சமர்ப்பிப்போம். அன்பு நல்ல நேசரே, எங்களுக்கு நீர் என்று வெளிப்படுத்தின நல்ல சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அப்பத்தை புசித்து உம்முடைய இரத்தத்திலே பானம் பண்ணுகிறதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நீர் எங்களை நிலைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் கண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உபதேசங்கள் சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அதை நாங்கள் ஆண்டவரே இனிப்பான கனிகளை கொடுக்கும்படியாக, அதை ஆசீர்வாத விளைவுகளாக பெற்றுக் கொள்ளும்படியாக ஏற்றுக்கொண்டு அதிலே நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே பரிசுத்தப்படுத்தும் வாழவையும் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கற்றவர்கள்
எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.